வெல்கம் गाइस. நேத்துலேருந்து நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் என்னென்ன சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சது, எது எதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வருவோம் வாங்க. சியான் விக்ரம் அவர்களுடைய 54வது திரைப்படம் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் அவர்களால் இயக்கப்படும் என சொல்லப்படுது. மலையாள ஆக்டர் திலீப் காவ்யா மாதவன் திருமணம் இன்று எர்ணாகுளத்தில் நடந்தது. இதில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் அவர்களுடைய அம்மா மேனகா மற்றும் மம்முட்டி போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நடிகர் சங்க பொதுக்குழுவுக்கு சரத்குமார் ராதாரவியை அனுமதிக்க முடியாது என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. உத்தரவு ஏதும் பிறப்பிக்காமல் வழக்கை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இயக்குநர்கள் சங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல், 4 வருஷமா கணக்கு சப்மிட் பண்ணாததால் நடவடிக்கை. நடிகர் தனுஷ் தங்களோட மகன் என்று கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் தொடர்ந்த வழக்கில் அடுத்த ஆண்டு ஜனவரி 12 நேரில் ஆஜராக வேண்டும் என நடிகர் தனுஷுக்கு மேலூர் நீதிமன்றம் உத்தரவு. இனி நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதல் அக்கு வரை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல் பேட்டி.